வணக்கம் ரசிக பெருமக்களே. தொலைக்காட்சி உங்களுக்கு எத்தனையோ நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை சொல்லுகின்ற ஒரு மருத்துவ சம்பந்தமான அற்புதமான நிகழ்ச்சி. அதாவது உடம்புக்கு முடியலன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். பல வகையான மருத்துவங்கள் இருக்கின்றன, பல வகையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பல வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்க்க போகின்றது ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சை முறை. அதாவது அக்குபஞ்சர், அப்புறம் வர்ம வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு வகையான சிகிச்சை முறைகள். இதை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு டாக்டர். அவர் பெயர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி. அந்த நவீன் பாலாஜி அவர்கள் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் என்று ஈரோடிலே ஒரு மருத்துவமனை வைத்திருக்கிறார். அங்கிருந்து தமிழகம் முழுவதும் 26 கிளைகளை வைத்திருக்கிறார் இந்த டாக்டர். நல்ல இளமையான நல்ல திறமையான ஒரு மருத்துவர். இன்னைக்கு அவர் நம்முடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க போகிறார். முதல்ல டாக்டர் ஐயா, நீங்க உங்களை பத்தி ரசிகர்களுக்கு ஒரு அறிமுகம் பண்ணிக்கங்களேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி. நான் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவன். நாங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளை பயிற்சிகளாக மத்திய அரசோடு இணைந்து தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கும் தருவாயில் நிறைய மக்களிடத்திலிருந்து வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் வயசு 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, இந்த சிகிச்சை முறைகள் அற்புதமாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் உடனே குணமடைவதை நேரில் பார்க்குறோம், நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், ஆனால் எங்களால் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியல. ஸோ எங்களுக்கு சிகிச்சை மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகம் எங்கும் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை, அதாவது 14 விதமான இயற்கை சிகிச்சை முறைகளை கொண்ட ஒரு மருத்துவமனை ஆரம்பித்தோம். இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் அத்தனை பேருமே ஒரு வியாதி ஆரம்பித்தோம்னா ஆரம்ப கட்டத்திலே வந்துடுறது கிடையாது சார். ஆமாம். அது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட எல்லா மருத்துவ முறைகளையும் பார்த்து, எல்லா மருத்துவர்களையும் பார்த்து, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் பார்த்து, எங்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கையிலையும் ஒன்று இருக்காது, பையிலையும் ஒன்று இருக்காது, மனசுலையும் தெம்பு இருக்காது. ஒரு மகிழ்ந்த அதை மன வேதனையோடு மன உளைச்சலோடு நோயினுடைய தாக்கம் அதிகரித்து முற்றிய நிலையில தான் எங்கிட்ட வருவாங்க. ஸோ வரக்கூடிய நபர்களை உடனடியாக அவர்களுக்கு குணம் கொடுத்து மனசு சந்தோஷமாகவும் அவங்க குடும்பத்தை ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரே கான்செப்டில் நாங்கள் இந்த ஹெர்போ கேரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்குபஞ்சர் வர்ம சிகிச்சையோடு மூலிகையும் நாங்கள் இணைக்கோம். ஓகே. இந்த ஏன் மூலிகைகளை இணைக்கணும் அப்படின்னா, உடனடியாக அவர்களுக்கு குணம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மூலிகை, அக்குபஞ்சர், வர்மம், ரெஃப்ளக்ஸ் தெரப்பி, இந்த மாதிரி 14 விதமான தெரப்பிகள்லாம் நாங்கள் இணைச்சு ஒரே குடையின் கீழே நாங்கள் சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில் நாம் இந்த ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தது காரணமாக ஸோ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலினுடைய அறிமுகத்துக்கு உங்கள் மூலியமாக நான் அறிமுகமாவதில் மிகுந்த நன்றி சார். அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். உங்கள் மருத்துவத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது, ஆனால் குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறீங்களே, எப்படி அது? ஆக்சுவலாக மருந்து மாத்திரை அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அக்குபஞ்சருடைய கான்செப்டுங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 5 விதமான சக்திகள் இருக்கு. பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 விதமான சக்திகள் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 சக்திகளில், இந்த பிரபஞ்சத்தில் 5 சக்திகளில் எந்த சக்தி அதிகமானாலும் குறைஞ்சாலும் இந்த உலகத்தும் அழிவு உண்டாகும். நெருப்பு சக்தி அதிகமானாலும் சரி, நீர் சக்தி அதிகமானாலும் சுனாமி வருது, புயல் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீர் சக்தியோ இல்லை காற்று சக்தி அதிகமாக இருக்கும்பொழுது உலகத்துக்கு ஆபத்து ஏற்படுது, அழிவு உண்டாகுது. அதே போல நம்ம உடம்புலயும் 5 சக்திகளும் இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் உள்ளது. சித்தர்களுடைய பாடல். அண்டம் பிண்டம், அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடல். சோ இதே 5 சக்திகள் நம்ம உடம்புல இருக்கும் பொழுது இந்த சக்திகள்ல ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது உடம்பை பாதிக்கும். உடம்புல பத்தி நோயா பாதிக்குது.
நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 5 சக்திகள்ல எந்த சக்தி அதிகமா இருக்கு, எந்த சக்தி குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த சக்திகளை கூட்டவோ குறைக்கவோ செய்யும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வியாதிகள், சொல்லாத வியாதிகள், எல்லா வியாதியுமே பரிபூர்ணமாக குணமாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று. ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. அடுத்து என்னுடைய கேள்வி அல்சர். அல்சரை எப்படி அல்சர் தான் கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு எப்படி குணப்படுத்துவீங்க, அது எங்களுக்கு தெரியணும். ஒரு நல்ல கேள்வி அது. அல்சர் ஏன் உருவாகுது? எல்லாமே சொல்லுவாங்க, நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா அல்சர் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளது ஹெர்போ கேரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அல்சர் வரும். நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம், என்ன சார் நேரத்துக்கு சாப்பிட்டு அல்சர் வருமா? ஆமாம். ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதை விட ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏற்கனவே செஞ்சிட்ருக்க வேலை, இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய மேனேஜர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நிறைவடையாத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு உங்களுடைய ஓனர், முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூப்பிட்டு இன்னொரு வேலை சொல்கிறார். அப்போது இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செய்ய போயிடுவீங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை சம் ப்ராப்ளம்ஸ் வேறு ஏதோ ஒரு இடத்துல அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இதையும் விட்டுட்டு அங்கே போவீங்க. எது முக்கியமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேலையும் முழுமையடையாது, அந்த வேலையும் முழுமையடையாது, எதுவுமே முழுமையடையாமல் கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம உடம்புல 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1 மணிக்கு சாப்பிட்றோம், மறுபடியும் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஒரு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்க. ஸோ கடிகாரத்தை பார்த்து இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஆனால் யாராவது பசித்து சாப்பிட்ருக்கோமா அப்படின்னா கிடையாது. பசித்து புசி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்டால் கூட போதுமானது, நன்கு பசித்தால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இது புதுசாக நான் ஒன்றும் இன்றைக்கி சொல்லலை, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு பாடம்தான், பசித்து புசி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்துணை வியாதிகளுக்குமே காரணம் இது ஒன்று தான் சார். 2 பழமொழி, இந்த 2 பழமொழி மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வியாதி இல்லை. ஒரு பழமொழி பசித்து புசி, இன்னொன்று அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வியாதிகள் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அல்சர் அப்படிங்கிறது நேரத்துக்கு சாப்பிட்டா உங்களுக்கு அல்சர் வராதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தயவு செய்து அதை விட்டுட்டு பசித்து சாப்பிட்டீங்கன்னா அல்சர் மட்டும் இல்லை, வேற எந்த வியாதியும் வராது. அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று. ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. அப்புறம் சார், இந்த தைராய்டுங்கிறாங்க, அதுவும் இந்த தைராய்டு வியாதி ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக வருதுங்கிறாங்க. இது எப்படி குணப்படுத்திட முடியுமா, இல்லை பெண்களுக்கு தான் அதிகமாக வருமா? சார், இப்போ தைராய்டு பற்றி கேட்டீங்க, அதோடு இணைச்சி உடம்பு குறையுமா, வெயிட்? ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு குண்டாகி அது குறைக்கிறதுக்காக வாக்கிங் ஜாக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்லது ஒரு கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பாக தைராய்டு அப்படிங்கிறது ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய வியாதிகளில் இதுவும் ஒன்று. அதாவது கால்சியம் நம்ம உடம்புல எப்படி தரமுள்ள குளுக்கோஸ், தரமில்லாத குளுக்கோஸ், தரமுள்ள கொலஸ்ட்ரால், தரமில்லாத கொலஸ்ட்ரால், அதே மாதிரி தரமில்லாத
கால்சியம், தரமுள்ள கால்சியம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிரித்து பார்க்குறோம். ஸோ நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு 9 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவீங்க, 9:30 மணிக்கு ஒரு டம்ளர் பால் நல்லா ஹெவியாக குடிச்சிட்டு படுப்போம். அப்போது ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 9:30 மணிக்கு நீங்கள் பால் குடிச்சிங்க அப்படின்னா அந்த பால் முழுமையாக ஜீரணமாகாது. ஏற்கனவே நல்ல உடம்பு நல்லபடியாக நீங்கள் பால் சாப்பிட்டீங்கனாலும் ஜீரணமாகாது. அது என்ன அப்படிங்கிறத நான் போன எபிசோடில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த பாலை சாப்பிடும் பொழுது முழுமையாக ஜீரணம் அடையாமல் இந்த கால்சியம் என்பது நம்மளுடைய எலும்புகளில் போய் சேமித்து வைக்கப்படுகிறது. அப்போ என்னாகும் அப்படின்னா எலும்பு பருமனாகும், ஆனால் பலம் இருக்காது. அப்போ தான் தேவையில்லாத உடம்புல பருமன், மூச்சு வாங்கிறது, எலும்புகளில் பலவீனங்கள் இதெல்லாமே ஏற்படும். ஸோ தயவு செய்து நாம் பார்க்க வேண்டியது, தைராய்டுக்காக எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த கால்சியத்தை நல்ல கால்சியமாக எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். தைராய்டு என்பது குணப்படுத்துவது எளிது. அதே போல் உடல் குறைப்பு, பருமன் அப்படிங்கிறது தயவு செய்து இதற்காக நீங்கள் எந்த வீண் செலவும் பண்ண வேண்டாம். வாக்கிங் ஜாக்கிங் பண்ண வேண்டாம், ஓட வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடப்பாங்க, சொல்லுவாங்க, சார் என் செருப்பு தெரிஞ்சது தான் மிச்சம், பிபி குறையில, சர்க்கரை குறையில, என்னுடைய உடம்பும் குறையில, எந்த விதமான பலனுமே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட புலம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான். தயவுசெய்து நீங்கள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் செப்பல் போட்டு ஷூ போட்டு நடக்கிறத விட்டுட்டு ஒரு 2 ஃபர்லாங் நடந்தீங்கன்னா போதும். செருப்பு இல்லாமல் வெறும் காலில் நடத்திங்கன்னா உங்கள் காலில் இருக்கக்கூடிய அக்குப்பஞ்சர் புள்ளிகள், வர்ம புள்ளிகள் தூண்டப்படும். அப்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக படிப்படியாக குறையும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் காலையில் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நேரத்தில் காலையில் குளத்தில் குளிச்சுட்டு கோயிலை ஒரு 2 சுற்றி வந்தாங்கன்னா 5 கிலோமீட்டர் ஆயிரும். அப்போ வியாதி இல்லாமல் இருந்தாங்க. அது காலையில் சூரிய நமஸ்காரம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. அதெல்லாம் மறந்துட்டோம். என்றைக்கு நம்ம சூரிய நமஸ்காரத்தை மறந்தோமோ அன்னைக்கே கண்ணில் பார்வை, கண் பிரச்சனைகள். ஸோ தயவு செய்து இந்த முறையை செருப்பு இல்லாமல் நடந்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புல பாதி வியாதிகள் குணமாயிரும் சார். அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று. ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. சில பேருக்கு கொஞ்சம் ஃபிட்ஸ் மாதிரி வருது, சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ். ஆமாம், அதை மனோதத்துவ டாக்டர்கிட்ட போகணுங்கிறாங்க, காட்டுறாங்க, இல்லை பேய் பிடிச்சிருத்துங்கிறாங்க, ஏதாவது சாமிகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன? அதை குணப்படுத்துறதுக்கு உங்களுடைய அக்குபஞ்சர் அண்ட் வர்ம சிகிச்சையில் வழி இருக்கா? மூலிகை சிகிச்சை இதில் வழி இருக்கா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பேர். நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க இந்த ஃபிட்ஸ் எல்லாம் வந்தால். ஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நாம். அதே மாதிரி சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அத்தனையுமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மூளை சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நீ உலக மருத்துவம் தான் சொல்லுது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ நம்ம இந்த கல்லீரலை எனர்ஜி கூட்டும் பொழுது, கல்லீரலுடைய சக்தி ஓட்டத்தை சீர் செய்யும் பொழுது இந்த மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஈஸியாக சரியாகும். அதுவும் குறிப்பாக ஃபிட்ஸ் அப்படிங்கிறது அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. அதை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஞாபக மறதிக்காக சொன்னீங்க, குழந்தைகள் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கி +2 10th படிக்கிற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய படிக்கிறாங்க. மணி 11 மணி 12 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்க. பரீட்சையில் ஹாலில் உட்காந்து அந்த பேப்பரை வாங்கி எழுதுகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மைண்டில் இருக்கும், மனசில் நிற்கும். பேப்பரை வாங்கிட்டு உட்காந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே அவங்க படித்த அத்தனையும் மறந்து போயிடும். என்னடா இது, நேற்று நைட்டு தானே உட்காந்து ரிவிஷன் பண்ணணும், எழுதி கூட பார்த்தோமே, ஆனால் ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரீகால் பண்ணி 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 பார்ப்பாங்க. அது திரும்ப அவங்களுக்கு எழுதவே முடியாது, ரீகால் பண்ணவே முடியாது.
மீண்டும் பரீட்சை ஹாலை விட்டு வெளியே வருவாங்க. உடனே ஞாபகத்துக்கு வரும். உடனே வீட்டுக்கு வந்து, அம்மா அப்பா நான் நல்லா படித்தேன், நல்லா எழுதினேன், ஆனால் வந்து பரீட்சை ஹாலில் போய் உட்காந்த உடனே எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குழந்தைகள் நம்ம அழுவதை பார்க்குறோம். நிறைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் மார்க்கு வாங்கும்பொழுது ஏன் குறைவாக இருக்குன்னு இதுதான் காரணம். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறத நாம் அற்புதமாக சரி பண்ண முடியும். இந்த குழந்தையுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சை நம்ம அக்குப்பஞ்சர்லேயோ வருமாவிலேயோ இல்லை நம்முடைய மூலிகையிலேயோ நம்ம கொடுக்கும் பொழுது அற்புதமான ஒரு பலனை பெற முடியும். அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று. ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. இப்ப எல்லாரும் பயப்படுற வியாதி, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற வியாதி கேன்சர். கேன்சர் வந்து அடையார் இன்ஸ்டியூட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கேன்சர் குணப்படுத்தக்கூடிய வியாதி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் கேன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு போயிட்டு குணமாகி வந்தவங்க யாருமே இல்லை. 3 மாதம் 6 மாதம்னு அவர்கிட்ட சொல்லாமல் உறவினர்கிட்டலாம் சொல்லி பின்னால் அவருக்கு அந்த தகவல் போய் இத்தனை மாதம் கழித்து சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. யாருக்கு இந்த வியாதி, நம்முடைய எனிமிக்கு கூட இந்த வியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமே. இந்த கேன்சரை உங்களுடைய சிகிச்சை முறையில் குணப்படுத்த முடியுமா? கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாத புண்கள், அவ்வளோதான் சார். உடம்புக்கு வெளியில் இருந்து ஆறாத புண்கள், உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இருந்துச்சுன்னா கேன்சர், அவ்வளோதான். இப்போ வயிற்றில் ஆறாத புண்கள் இருந்துச்சுன்னா குடல் இருந்துச்சுன்னா குடல் கேன்சர், மண்ணீரல் இருந்துச்சுன்னா மண்ணீரலுடைய புற்றுநோய், ரத்தத்தில் இருந்துச்சுன்னா ரத்த புற்றுநோய். இந்த மாதிரி வந்து நம்ம தனித்தனியாக பேர் வச்சுக்கலாம் நாம். ஆனால் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அந்த திசுக்களுடைய பலம் குறைஞ்சிச்சு. அந்த உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகளுடையுமே திசுக்கள், அதனுடைய செல்கள் இறந்து போக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதற்கான வழிமுறைகள் இயற்கையாக நம்மளுடைய மருத்துவத்தில் இந்த உறுப்புகளை புதுப்பிக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்வோம். இப்போ எப்படி அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல எல்லா உறுப்புகளுமே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுது. நம்ம உடம்பே அப்படி தான். நம்ம உடம்புக்கு மருந்து மாத்திரை அவசியம் இல்லைன்னு சொன்னேன். எப்படின்னா, நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா குடல், இன்றைக்கி இருந்த குடல் வந்து 36 மணி நேரம் கிடச்சி கிடையாது. ஏன்னா 37 மணி நேரத்தில் குடல் வந்து அதாவது புதுசாக வந்து உற்பத்தி ஆகும். அந்த செல்கள் அழிஞ்சிட்டு புதுசாக உற்பத்தி ஆகும். அதே மாதிரி WBC ஒயிட் பிளட் செல்னு சொல்லக்கூடிய இந்த செல்கள் 13 நாளைக்கு ஒரு முறை வந்து புதுசாக உற்பத்தி ஆகும். அதே மாதிரி RBCன்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 நாளைக்கு ஒரு முறை வந்து புதுப்பிச்சுக்கும். லிவர், கல்லீரல் பார்த்திங்கன்னா 1 வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உறுப்புகள், திசுக்கள், இந்த செல்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து புதுப்பிச்சிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நமக்கே தெரியும், வெளியில் பார்த்திங்க அப்படின்னா தோல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் புதுப்பிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த உறுப்புகளில் புதுப்பிக்காமல் செல்களுடைய எனர்ஜி இல்லாமல் செல்கள் செத்து போகும் பொழுது, ஏன் செத்து போச்சு அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்திகளை சமம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த செல்கள் சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம வகுப்பில் வந்து நம்ம ஃப்ரீயாக, அதாவது விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றி பேசணும்னாவே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த செல்கள் சாகும் பொழுது கேன்சர் அப்படிங்கிறது உருவாகுது. இதை அழகாக சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி கேன்சர் குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய முறைகளை அவர்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கேன்சர் என்பது அழகாக அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய வியாதி. அல்சர், கேன்சர், பிபி, சுகர் இப்படி வியாதிகள் பல, தீர்வு ஒன்று. ஹெர்போ கேர் இயற்கை மூலிகை மருத்துவமனை. இன்னைக்கு நிறைய ஆண்கள் சொல்ல கூச்சப்படுற ஒரு விஷயம், இதை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஈவன் டாக்டரை பதில் சொன்னா கூட முகத்தை சுழிச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறாங்க. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன, இல்லை ஆண்மை குறைவுன்னு ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா அவ்வளோதானா, அதை குணப்படுத்த முடியுமா, அவனை ஒரு ஆண்மை
உள்ளவனாக மாற்ற முடியுமா? அதுக்கு உங்கள் சிகிச்சை முறை என்ன செய்யுது? ஏன்னா இது ரொம்ப இன்றைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. இதை எவ்வளவு நீங்கள் அழகாக சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்காக ஒரு விஷயத்தை கேட்டீங்க, ஆண்மை குறைவு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் இதை வச்சு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாதியும் இதுவாகத்தான் இருக்குது. ஆண்மை குறைவு அப்படிங்கிறது எதை ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறதுன்னு இல்லாமல் போச்சு. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ஆண்மை குறைவு என்பது 100க்கு 30% ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது ஏன் வருது, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்ட்ரெஸ் தான் காரணம். எண்ணங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசில் பயம் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தூக்கும், கை தூக்கும், உங்களுக்கு தலை தூக்கும். ஆனால் தயவு செய்து இந்த ஆண்மை குறைவு பெண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கான முழு தீர்வு நம்மளுடைய ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதற்கான மூல காரணம் என்ன? ஏன்னா லிவரில் பாதிப்பு இருந்தாலும் ஆண்மை குறைவு வரும், கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்மை குறைவு வரும், ரத்த ஓட்டம் சீராக இல்லைனாலும் ஆண்மை குறைவு வரும், ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, பிபி இல்லைனாலும் ஆண்மை குறைவு வரும். ஸோ இதற்கான காரணம் முழுவதுமாக ஆராய்ந்து சரியான காரணத்தை ஆராய்ந்து சிகிச்சை கொடுக்கும் பொழுது ஆண்மை குறைவு பெண்மை குறைவு இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் அப்படிங்கிறது சாதாரணமாக குணப்படுத்தி கொள்ளலாம். இதற்காக நம்மளுடைய இளைஞர்கள் தேவையில்லாத பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அடுத்து இப்பொழுது எல்லோரையும் வாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலி என்னவென்றால் மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஜாயிண்ட் பெயின். இது இப்போ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு வலி. இதுக்கு உங்கள்ட்ட என்ன வைத்தியம் இருக்கு? அதாவது மீண்டும் சொல்றேன் சார், இதுவும் பாத்தீங்கன்னா மற்ற மருத்துவர்கள் வித்தியாசமா தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆபரேஷன் தேவையில்லை, நம்மகிட்ட வலி இல்லை, ஆபரேஷன் கிடையாது. உள்ள வரும்போது நடக்க முடியாம கஷ்டப்பட்டு உள்ள வருவாங்க, வெளியில போகும்போது சிரிச்சுக்கிட்டு அப்படியே அழகா குணமடைஞ்சு போவாங்க. இதுதான் நம்மளுடைய ஹெர்போகேர் மருத்துவனுடைய சிறப்பு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு மூட்டு எலும்பு தெரிஞ்சு போச்சு, கையை தூக்க முடியல, காலை மடக்க முடியல, L4 L5 கம்ப்ரஷன் ஆயிடுச்சு, கழுத்தை திருப்ப முடியல, கழுத்து வலி, கழுத்துல பிரச்சனைகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்துல காலர் போட்டிருப்பாங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வறுமை சிகிச்சையின் மூலமாக உடனடியாக நிவாரணம் கொடுக்க முடியும். இந்த வறுமை சிகிச்சைங்கிறீங்களே, அது கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பண்ணா அது ஒன்றும் வலிகிலி வராது, அவங்க ஒன்றும் வராது சார். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது வலி அதிகமாக இருக்கும். நாம என்ன பண்றோம், வயசுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை, வலிக்கு அதுக்கு தான். இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வியாதியை பொறுத்து இருக்கு. அதிகமா இருந்தா வலி அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஓரளவுக்கு ஏஜ் கம்மியா இருக்கவங்களுக்கு உடனடியாக சரி பண்ணிடுவோம். ஏஜ் அதிகமா இருந்தால் ஒரு 2 சிட்டிங் வர சொல்லுவோம். ஆனா ஒரே நாள்ல பண்ணும்போது வலி முடியாது. கரெக்ட் கரெக்ட். 2 முறை வர சொல்லுவோம். ஆனால் முதல் முறை வரும் பொழுது அவர்கள் நடக்க வச்சிருவோம். நடக்க முடியாம நீங்க யாரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, வித்தின் ஒரு 5 to 10 minutesல அவர்கள் காலை மடக்கி கீழே உட்கார வைக்க முடியும், கீழே நடக்க முடியும், கையை தூக்க முடியும். கையை தூக்க முடியாம வருவாங்க. சரி சரி. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கையை பாத்தீங்கன்னா தோள்பட்டைய ஷோல்டர்ல வலி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா